வணக்கங்க. நெறைய பேர் வந்து பிசினஸ்க்குள்ள வரணும்னு ஆசைப்படுறீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஆனா வந்து பிசினஸ்க்குள்ள வந்து சஸ்டைனபிள் பண்ண முடியல. அவங்களால நிலையா பிசினஸ்ல நிக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தால யோசிக்கிறாங்க. பிசினஸ்க்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே, நம்ம இதுல வந்து சஸ்டெயின் பண்ண முடியுமா? நிலையா நிக்கலாமா? அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது வந்து ஒரு நல்ல இதுதான். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட்டே யோசிக்கலாம், தப்பில்ல. அந்த ஃபர்ஸ்ட் டைம்லயே நீங்க யோசிச்சு வச்சிருக்கிறத, அது கரெக்ட்டா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுல நம்மளால நிக்க முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நீங்க உள்ளுக்கு வரணும். உள்ளுக்கு வந்து பிசினஸ்ல ஆக்ஷன்ஸ பண்ண மட்டும் தான் செய்யணுமே தவிர, அதுக்கப்புறமா நீங்க திங்க் பண்ணக்கூடாது. பிசினஸ்க்குள்ள இறங்கிட்டீங்க அப்படின்னா, ஒன்லி ஆக்ஷன்ஸ் தான். நீங்க ஃபர்ஸ்ட் என்னென்ன யோசிச்சு வச்சு, எப்படி இத ரன் பண்ணணும்னு யோசிச்சு வச்சிருந்தீங்களோ, அதபடி ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பா ஒரு நாள் அது நல்லபடியாவே மாறும். இதுல நீங்க இன்னொன்னு முக்கியமா நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலரா டே பை டே ரெகுலரான இன்கம் எப்படி நம்ம ஜெனரேட் பண்றது அப்படின்னு தெரிஞ்சிடணும். ஒரு மினிமம் இன்கம் நீங்க உங்களுடைய லைஃபை உங்களோட பர்சனல் லைஃபா இருக்கட்டும், இல்ல உங்களோட பிசினஸ் லைஃபா இருக்கட்டும், உங்களோட பிசினஸை மூவ் பண்றதுக்காகவும், இல்ல உங்களுடைய பர்சனல் லைஃபை கொண்டு போறதுக்காகவும் தேவையான ஒரு மினிமம் இன்கம்மை எப்படி உங்க பிசினஸ்லயே நீங்க ஜெனரேட் பண்றது, இல்ல அதர் சைடு ஹஸ்டல் இல்ல பார்ட் டைம் ஜாப் பண்ணி எப்படி எடுக்க போறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணி அந்த மினிமம் இன்கம்மை நீங்க கண்டிப்பா எப்படியும் டே பை டே அக்யூர் பண்ணியே ஆகணும். அதை எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க உங்களுடைய தேவைக்கு நீங்க பிசினஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு சக்சஸ் இருக்குங்க. நன்றிங்க.